ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்ல நம்ம ஹீரோயினை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்திருப்பாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த பக்கம் நம்ம ஹீரோ தூக்கம் வராம ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் நம்ம ஜான்வியோட நினைப்பால. அதனால தூக்க மாத்திரை எல்லாம் அப்படியே போட்டுட்டு அரை மயக்கத்துல இருக்கான். அப்ப ஏதோ ஒரு பொண்ணு எதிர்த்தாப்புல வந்து நிக்கிற மாதிரி தெரியுது. அந்த பொண்ணை பார்த்துட்டு, ஜான்வி நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அந்த பொண்ணும் கீழே விழுந்து கிடக்குற இவனை தூக்கி சோஃபால படுக்க போட்டு காலில் இருக்கிற ஷூவெல்லாம் கழட்டி விட்டுட்டு இருக்கா. யாரு என்ன அப்படிங்கிறது நமக்கு இன்னும் காமிக்கல, ஃபேஸ் நமக்கு காமிக்கல, மங்களா தான் காட்டுறாங்க. இவன் ஜான்வின்னு நினைச்சுக்கிட்டு நீ இங்கே இரு, என் கூடயே இரு, எங்கேயே போயிடாத அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்தாங்க இல்லையா, வீடு ஃபுல்லா காணோம், தேடி பார்த்துட்டாங்க. சரி வாங்க வெளியே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு கிளம்புறாங்க. அப்ப அந்த பக்கமா பார்த்தா நம்ம ஹீரோயினி கார்டன்ல தண்ணி ஊத்திட்டு இருக்கா. வெளியே எங்கேயுமே போல, அவ அங்கதான் இருக்கா. அடசியா நீ இங்கதான் இருக்கியாமா, உன்னை காணும், நான் வீடு ஃபுல்லா தேடிட்டு இருந்தேம்மா, ரொம்ப பயந்துட்டோமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆண்டி, நான் இங்கேதான் இருந்தேன், நான் எங்க போறேன், அது மட்டும் இல்லாம போறதுக்கு எனக்காக யாரு இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. ஏமா அப்படிலாம் பேசிட்டு இருக்க, நாங்க இருக்கோம், நீ எப்படி நினைக்கிறோம் அப்படின்னு எனக்கு தெரியாது, ஆனா நான் உன்னை என்னோட பொண்ணாதான் பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயம் இந்த பக்கம் இந்த பையன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஆபீஸ்ல இருக்கிற ஸ்டாஃப் தான் வந்து எழுப்பி விட்டுட்டு இருக்காங்க. சார் என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, ஒன்னும் இல்லையே, சரி தண்ணி கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்து தலையில ஊத்திக்கிட்டு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். நைட்டு நடந்தது, அதுல வந்து ஒரு பொண்ணு வந்தால, இவனை வந்து அழகா படுக்க வச்சு அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். ஒருவேளை கனவா இருக்குமோ, ஜானி வந்த மாதிரி நான் தான் யோசிச்சுட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். அதுக்கப்புறம் அங்க இருக்கிற திங்ஸ் எல்லாம் பார்த்தா அதெல்லாம் தானே அங்கங்க கரெக்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம இவன் இப்ப காலில் செருப்பு போட்டிருக்கான். அவன் காலில் ஷூ தானே இருந்துச்சு, எப்படி இந்த செருப்பு வந்துச்சு? அப்போ உண்மையிலே யாரோ இங்க வந்திருக்காங்க, ஜான்வி தான் வந்திருக்காளா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு நேரா வீட்டுக்கு வந்து, ஜான்வி ஜான்வி நீ வந்துட்டியா வந்துட்டியான்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லா தேடிட்டு இருக்கான். கடைசியில பார்த்தா அவ வீட்டுல இல்லவே இல்லை. நீ எங்க போயிட்ட ஜான்வி, நீ என்னை விட்டு எங்க போன, நீ ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? நீ என் வாழ்க்கையில வர்றதுக்கு முன்னாடி வரைக்குமே நான் நல்லா தான் இருந்தேன், என்ன பார்த்துக்கிட்டேன், என் பிசினஸை பார்த்துக்கிட்டேன், இந்த வீட்டை பார்த்துக்கிட்டேன், ஆனா இப்ப பாரு, இந்த வீட்டோட நிலைமையை பாரு, அப்புறம் என்ன பாரு, இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்கான். அப்புறம் திடீர்னு என்ன நினைச்சான்னு தெரியல, சாரி 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 ஜான்வி, நான் ஏதோ தெரியாம பேசிட்டேன், உன்னோட தப்பு இல்லாம, ஆனா நீ எதுக்காக என்னை விட்டு போன அப்படின்னு சொல்லிட்டு அவளோட போட்டோவை தொட்டு பேசிட்டு இருக்கான். அப்ப பார்த்தா அந்த போட்டோ ஃபுல்லாவே தூசி அடைஞ்சு கிடக்கு. சீ சீ, இது என்னது, இது தூசி அடைஞ்சு போய் கிடக்கு. அப்புறம் இந்த சோஃபால என்ன இவ்வளோ தூசியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற டேபிள போய் பார்க்குறான். அதுவுமே அப்படியே நல்லா தூசி படிஞ்சு போய் கிடக்குது. ரொம்ப நாளா வீட்டை யாரும் கிளீன் பண்ணல, ஸோ அதனால வீடெல்லாம் அப்படியே அசிங்கமா கிடக்குது. அதை பார்த்துட்டு அந்த தூசிலே ஐ ஹேட் யூ அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே போய் உட்கார போறான். அந்த இடமும் தூசியா தான் இருக்கு. உடனே போட்டிருக்க சட்டையை அவுத்து கீழே போட்டு அதுல உட்காந்து சொல்லிட்டு இருக்கான், நீ என்ன நினைச்சிட்டு இருக்க ஜான்வி, நீ இல்லாம ஒரு வாழ்க்கை என்னால வாழ முடியாதா, நான் வாழ்ந்து காட்டுறேன், இந்த விராஜ் டோப்ரால் யாரையும் சார்ந்து இருக்க மாட்டான், நீ போயிட்டா அண்ணா இதெல்லாம் யாரும் செய்யறதுக்கு ஆளா இல்ல, நான் இப்பவே ஒரு வேலைக்காரனை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு கால் பண்ண போறான். அப்ப திடீர்னு என்ன நினைச்சான்னு தெரியல, நம்ம ஹீரோயினோட ஞாபகம் வருது. அவளும் வந்து வேலைக்காரன் வேணும், என்னால தனியா இந்த வேலைலாம் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பா இல்லையா. ஸோ அதை நினைச்சு பார்த்துட்டு தன்னோட மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி எனக்கு வீட்டு வேலைக்கு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். சரி சார், நான் வேலைக்காரன் ஏதாவது அரேஞ்ச் பண்ணி அனுப்பி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். வேலைக்காரன் இல்ல, வேலைக்காரி தான் எனக்கு வேணும், ஃபீமேல் மேட் தான் வேணும், அதுவும் 15 நிமிஷத்துல நீங்க இப்ப அனுப்பி வைக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, 15 நிமிஷத்துல எப்படி முடியும் அப்படின்னு சொன்னா, நான் தான் சொல்றேன்ல 15 நிமிஷத்துல இங்க ஆள் வந்தாகணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு வச்சிடறான். இந்த பக்கம் நம்ம ஜான்வி அங்க இருக்கிற திங்ஸ் எல்லாம் தொடச்சு நீட்டா கிளீன் பண்ணி வச்சுட்டு இருக்கா. ஆல்ரெடி இதெல்லாம் பழக்கப்பட்ட வேலை தானே, இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டான். ஸோ அதனால இங்க வந்து அதே வேலையை பார்த்துட்டு இருக்கா. என்னமா பண்ணிட்டு இருக்க சியா, அதெல்லாம் கிளீனா தான் இருக்கு, சரிவா நீங்க வா, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். என் பொண்ணு நல்லா பாட்டு பாடுவா, அவளை பாட சொல்லி நான் நாள் ஃபுல்லா கேட்டுட்டு இருப்பேன், ஆனா இப்ப பாரு அவ இங்க இல்ல, அவ லண்டனுக்கு போயிட்டா, அதனால அவளோட பாட்டையும் நான் ரொம்ப மிஸ் பண்றேமா. சரி அதனால என்ன, நீ தான் இப்போ வந்துட்டு இல்ல, நீ எனக்காக ஒரு பாட்டு பாடேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. பாட்டுலாம் எனக்கு பாட தெரியாது ஆண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இல்ல உன்னோட வாய்ஸ் நல்லா தான் இருக்கு, நீ பாட்டு பாடினா நல்லா தான் இருக்கும், நீ எனக்காக ஒரு பாட்டு பாடுமா அப்படின்னு சொன்னதும் இவளும் அவங்களுக்காக பாட்டு பாடிட்டு இருக்கா. அப்படி பாட்டு பாடிட்டு இருக்கும் போது கூட புருஷனோட ஞாபகம் தான் வருது. அவன் விடிய விடிய உட்கார வச்சு பாட்டு பாட சொல்லி டார்ச்சர் பண்ணியிருப்பான். அது மட்டும் இல்லாம அம்மா வீட்டுல உட்காந்துக்கிட்டு போனு மூலமாவும் டார்ச்சர் பண்ணியிருப்பான் பாட்டு பாட சொல்லி. அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அழுதுகிட்டே பாட்டு பாடிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவளால முடியல, என்னால முடியல ஆண்டி ப்ளீஸ் மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. மன்னிப்பா, எதுக்காக இதுக்கெல்லாம் போய் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க, வாமா அப்படின்னு சொல்லிட்டு அவளை அப்படியே ஹக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இவங்க மனசுக்குள்ளேயே ஓடுது, இவளுக்கு என்னதான் பிரச்சனைனே தெரியல, ஆனா இவ மனசுல ஏதோ ஒரு கவலை இருக்கு, அப்புறம் பயமும் இருக்கு, அதெல்லாம் நீங்க தான் போக்கணும் கடவுளே அப்படிங்கிற மாதிரி வேண்டிக்கிறாங்க. இந்த பக்கம் இந்த பையன் போன்ல கவுண்டர் ஸ்டார்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். 15 நிமிஷம் ஆக போகுது. அந்த மேனேஜர் ஏன் இன்னும் ஆள் அனுப்பல அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அப்பதான் கரெக்டா காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. இவன் உடனே டோரை ஓபன் பண்ணி பார்த்தா அங்க ஒரு பொண்ணு வந்து நிக்கிறா. நீங்க இந்த மாதிரி வேலைக்கு
ஆள் கேட்டிங்களாமே, நான் தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னதும், "உள்ள வா போய் வேலைய பாரு" அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிடுறான். பரவாயில்லையே 15 நிமிஷத்துல ஆள் அனுப்பிச்சிட்டேன், வெரி குட் அப்படிங்கிற மாரிலாம் சொல்லிட்டு இருக்கான் மனசுக்குள்ளேயே. அப்புறம் உள்ள போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அந்த பொண்ணு வேலை பார்த்துட்டு இருந்தா, அத இவன் நோட்ட விட்டுட்டு உட்காந்துருக்கான். "இந்த பாரு இங்க ஒழுங்கா நீ கூட்டல பாரு, அங்க ஒரே மண்ணா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். "சரி சார்" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிக்கிட்டே அவன வித்தியாசமா பார்த்துட்டு இருக்கா. இவன் என்ன ஆஃபீஸ்க்கு போகாம இங்க உட்காந்துக்கிட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கானே அப்படிங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் மாப் போட்டுட்டு இருக்கும்போது அவன் வந்து அப்படியே கீழ குனிஞ்சுக்கிட்டு உத்து பார்த்துட்டு இருக்கான். மைல்டா சின்ன கோண்டு இடத்துல கூட அழுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். இவன் என்ன பண்றான் அப்படிங்கிற மாரி இவளும் பார்த்துட்டு இருக்கா. "இங்க பாரு, இப்போ ஏதோ நீ இப்ப தொடச்சிட்டு இருக்கல்ல, அதுக்கு லெஃப்ட் சைட்ல லைட்டா அழுக்கா இருக்கு பாரு, அங்கேயும் தொட" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே அங்கேயும் தொடச்சிட்டு, "ஃபுல் வீடையும் துடைக்க லேட் ஆகும் சார், கொஞ்சம் கொஞ்சமா தான் சார் துடைக்க முடியும்" அப்படின்னு சொல்லிட்டு வேலை பார்த்துட்டு இருக்கா. அப்போ வாயை வச்சுட்டு சும்மா இருக்காம, "ஆமா சார், இதுக்கு முன்னாடி இந்த வேலையெல்லாம் யாரு பார்த்தா" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. உடனே இவனுக்கு தான் பொண்டாட்டி ஞாபகம் தான் வருது. ஏன்னா இந்த வேலையெல்லாம் அவ தான் உளுந்து உளுந்து பார்த்துட்டு இருப்பா. ஸோ அதை நினைச்சு பார்த்துட்டு இவனுக்கு ஒரு செகண்ட் கோவமும் வருது. அது எப்படி நீ கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவ பக்கத்துல அப்படியே நெருங்கி போயிட்டே இருக்கான். அவளுக்கும் பயமா இருக்கு. அவகிட்ட போய் சைகையிலே மிரட்டிக்கிட்டு இருக்கான், வாயை திறந்து பேசாம. அவன் அப்படி என்ன மிரட்டுறான் அப்படின்னா, "வாயை மூடிக்கிட்டு உன்னோட வேலையை மட்டும் பாரு, அதையும் மீறி நீ வாயை திறந்த அப்படின்னா உன்னோட நாக்கை நான் வெட்டி போட்டுருவேன்" அப்படிங்கிற மாதிரிலாம் மிரட்டிட்டு இருக்கான். உடனே அந்த பொண்ணும் பயந்து போயிடுறா. சரியான சைக்கோ கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படிங்கிற மாதிரி. எங்கே இவங்க 2 பேரும் கிச்சன்ல இருக்கிறாங்க. அப்ப அவங்க கேஸ் ஸ்டவ் ஆன் பண்றாங்க. அதை பார்த்ததுமே அவளுக்கு அந்த ஞாபகம் தான் வருது. நெருப்பை பார்த்தா இப்ப பயப்படவே ஆரம்பிச்சிட்டா. இதை அவங்களுமே கவனிக்கிறாங்க. பட் இந்த தடவை இவளை சரி பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு, "இங்க பாருமா சியானா, அடுப்புல சட்டி வச்சிட்டேன், எண்ணெயும் ஊத்திட்டேன், கடுகும் போட்டுட்டேன், பட் வெங்காயம் கட் பண்ண மறந்துட்டேன், ஆனா அதை கட் பண்ணிட்டு இருக்கேன், இதை வந்து நீ அதுல ஊத்து" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. "என்ன ஆண்டி சொல்றீங்க, நானா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா. "ஆமா, நீ தாமா பண்ணணும்" அப்படின்னு சொல்லிட்டு அவளை அந்த ஸ்டவ் பக்கம் போக வைக்கிறாங்க. பட் அவ பயந்துகிட்டு அப்படியே போகாம அப்படியே நின்றுட்டு இருக்கா. உடனே இவங்க அவகிட்ட போய், "இங்க பாருமா சியா, நீ இப்ப அந்த நெருப்பை பார்த்து பயப்படுறல, ஏன்னா அது உனக்கு ஒரு பிரச்சனையா தெரியுது. உன்னோட பிரச்சனையை நீ எப்போதுமே பெருசா பார்த்தா உனக்கு பெருசாதாம்மா தெரியும். அதை சின்னதா வச்சு பாரு, உனக்கு அது சின்ன பிரச்சனையா தெரியும். இப்ப அங்க எரிஞ்சிட்டு இருக்க நெருப்பு சாதாரண சமைக்கிற நெருப்பு தாமா, அதை நினைச்சு நீ பயப்படாத, உன்னால முடியும் போ" அப்படிங்கிற மாதிரி அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்து மெதுவா போய் அவங்க சொல்றதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கா. "நான் தான் சொன்னேன்ல உன்னால முடியும்" அப்படிங்கிற மாதிரி இவளுக்கு நெருப்பு மேல இருக்கிற பயத்தை ஒரு வழியா நீக்கிட்டாங்க. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த ஆண்டி யார்கிட்டயே ஃபோன் பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஏதோ கணக்கு போட்டுட்டு இருக்காங்க போல. கால்குலேட்டர் வேலை செய்ய மாட்டேங்குது. அப்ப இவ தூரத்துல இருந்து அதை கேட்டுட்டு, "1800 வரும் ஆண்டி" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. "1800 உனக்கு எப்படி தெரியும்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா. "ஆமா ஆண்டி, 1800 தான் வரும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. "அப்படியா, நான் வந்து செக் பண்ணி பாக்குறேன் இரு" அப்படின்னு சொல்லிட்டு போன்ல கால்குலேட் பண்ணி பாக்குறாங்க. அப்பயும் 1800 தான் வருது. "பரவாயில்லையே, உனக்கு கணக்கெல்லாம் கூட தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஏதோ யோசிச்சு வச்சுட்டு, "சரிம்மா நீ போய் ரெடியாரு, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு போ" அப்படிங்கிற மாதிரி அனுப்பி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினி அங்கே இருந்து ரூமுக்கு வந்து அது என்ன சர்ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ இவளுக்கு சர்ப்ரைஸ்ன்னு சொன்னாலே பயமா தான் இருக்கு. ஏன்னா காதலர் தினத்துக்கு நம்ம ஹீரோயினிக்கு சர்ப்ரைஸ் பண்றேங்கிற பேர்ல நிறையவே பண்ணா. அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு பயந்து போயிட்டு உட்காந்துருக்கா. அதுக்கப்புறம், "இல்ல, நான் விராஜோட ஜான்வி கிடையாது, அந்த ஜான்வி எப்போ செத்து போயிட்டா, இப்போ நான் சியா, இந்த சியா எதுக்காகவும் யாரை பார்த்தும் பயப்படக்கூடாது" அப்படிங்கிற மாதிரி தன்னை தானே சமாதானப்படுத்திக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. 2 பேரும் ஆட்டோல வந்துட்டு இருக்காங்க. எங்க போறாங்கன்னு தெரியல. அப்போ பார்த்தா ஒரே டிராஃபிக் ஜாமா இருக்கு. என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தெரியல. உடனே அந்த ஆண்டி, "கீழே இறங்கி போய் பார்ப்போம் வா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜான்வியுமே கூட கூட்டிட்டு போறாங்க. அங்க போய் பார்த்தா நம்ம ஹீரோ தான் நிக்கிறான். அங்க இருக்கிற ஒரு தள்ளு வண்டியை தள்ளிட்டு இருக்கான். கூடவே போலீஸ் இந்த பக்கம் தள்ளிட்டு இருக்காங்க. என்ன நடக்குது அப்படிங்கிறது ஒண்ணுமே புரியல. அவ்வளோ பலத்தை கொண்டு அவன் தள்ளிட்டு இருக்கான். அதை நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு தான் புருஷன் ஞாபகம் தான் வருது. அதாவது இவனோட கோவத்தையும் அவனோட கோவத்தையும் மேட்ச் பண்ணி பாக்குறா. அவன மாதிரியே தான் இவனும் இருப்பானோ அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா போல. இங்க நம்ம ஹீரோ அப்படி என்னதான் பண்ணிட்டு இருக்கான் போலீஸ் கூட அப்படிங்கிறது தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் நினைச்சு நம்ம அடுத்த பாட்டுல பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.